ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி போகிற முக்கியமான ஈசிஆர் ரோடு. ராமநாதபுரத்துலேருந்து சிக்கலுக்கு நடுவில் உள்ள கீழக்கரை கிட்டே உள்ள ரோடு தான் இது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருவேல மரங்கள் வந்து முளைச்சிருக்கு. அதனால் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் குழந்தைகளோடு வர்றவங்க, பெரியவங்க, அதே மாதிரி வந்து ஆட்டோவில் வர்றவங்க, பைக்கில் வர்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக வாங்க. ஏன்னா வண்டி போக்குவரத்து நெரிசல் மிக அதிகப்படியான ஸ்பீடாக போகிறாங்க. இந்த கருவேலை மரம் இந்த ரோட்டு வெள்ளைக்கோட்டுக்கு பக்கத்தில் வெளியில் வந்து முளைச்சிருக்கு. அதனால் நீங்கள் டேர்னிங்கில் வளையில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏதாச்சும் ஓவர்டேக் பண்ணால் வண்டி பண்ணால் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த ஏரியாவில் அதிகப்படியான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பக்கத்தில் ஈசிஆர் ரோட்டு அந்த வெள்ளை கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டுனாப்பில் கருவேல மரம் இப்படி முளைச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து போகிற வண்டி ரொம்ப கவனமாக போங்க. ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் வண்டி வரும்போது சப்போஸ் ஏறி வந்தாலோ இல்லை இங்கேருந்து வர்ற வண்டி ஏறி போனாலோ ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போடுது. முடிஞ்சபட்சம் பயிருங்க. அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட்டு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது இந்த ரோடை வந்து தயவுசெய்து இந்த ஓரத்தில் உள்ள கருவேலை மரங்களெல்லாம் இம்மிடியேட்டாக கிளியர் பண்ணுங்கள். ஏர்வாடிக்கும் கீழக்கரைக்கும் நடுவில் இந்த மாதிரியாக தான் கருவிகள்லாம் நிறைய இருக்குது. இந்த பஸ்ஸு இங்கேருந்து போகும்போது அங்கே ஓவர்டேக் பண்ணி ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் நடக்க ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் ஜோனு தான் இது. ஆப்போசிட்டில் வர்ற வண்டிகள் வந்து வளைவில் வளையும் போது அந்த கருவே மரங்கள் மறைக்கிறனால ஓவர்டேக் பண்ணி வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் பெரும்பாலான உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த ஏரியாவில். அதை தவிர்க்கணும். அதே மாதிரியா நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து டூரிஸ்டர் நிறைய பேர் வர்றாங்க. ராமேஸ்வரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இந்து சகோதரர்கள் போகிறாங்க. அதே மாதிரியா இங்கே உள்ள தர்காக்களுக்கு நிறைய முஸ்லீம்கள் வர்றாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி, தூத்துக்குடி நிறைய இடங்களுக்கு டூரிஸ்டர்ஸ் விசிட் போகிறாங்க. அதனுடைய முக்கியமான ஒரு வழித்தடம் தான் இந்த ஈசிஆர் மெயின் ரோடு. அதனால் தயவுசெய்து கவர்மெண்ட் இதை கவனத்தில் கொண்டு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நம்ம வைக்கிறது கோரிக்கை தான். தயவுசெய்து அந்த சைடில் உள்ள கருவேல மரங்களெல்லாம் அகற்றி பொதுமக்களுக்கு உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இதை பொதுமக்கள் முடிஞ்சபட்சம் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வோடு வண்டி ஓட்டுங்க. வளைவுகளில் ரொம்ப கவனமாக வாங்க. ஆக்சிடென்ட்டை தவிர்க்கலாம். அதே மாதிரியா உயிர் சேதத்தை வந்து குறைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க. நம்ம கணக்கெடுத்தால் இந்த ஏரியாவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிக்கல்லேருந்து கீழக்கரைக்குள்ளே இடப்பட்ட இதில் கணக்கெடுத்தால் நிறைய டெத் ஆகிருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால் ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்கு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம போடுறோம். உடனடியாக இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இதை சரி பண்ணணும். முகமது சதக் பாலிடெக்னிக் இந்த பக்கம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இதை வெட்டி அவுட்ருக்கு போயிட்டோம்னா இங்கிட்டும் சரி அந்த பக்கமும் சரி, காலேஜுக்கு கீழக்கரை சைடு போனாலும் சரி, காலேஜிலேருந்து ஏர்வாடி லைனில் போனாலும் சரி, ஃபுல்லாக கருவேல மரங்கள் வந்து ரோட்டையே கவர் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம காலேஜெல்லாம் தாண்டிட்டோம். காலேஜை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் மக்கள் பார்த்துக்குறீங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்குன்னு பாருங்கள். அங்கிட்டிருந்து வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப ஓரமாக தான் கருவைகள்லாம் ரொம்ப ஓரமாக வளர்ந்து கிடக்கு ரெண்டு பக்கமுமே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அந்த டேர்னிங் பாயிண்ட்லலாம் ரொம்ப கவனமாக வாங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஈசிஆர் ஹைவே டிபார்ட்மெண்ட்டு இதை கவனத்தில் கொள்ளணும். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது ஸ்டெப் எடுங்க. அந்த சைடில் உள்ள கருவேல மரங்களை முடிஞ்சபட்சம் எடுத்தீங்கன்னா தான் ஆப்போசிட்டில் வர்ற வண்டியை நம்ம கணிச்சு வண்டி ஓட்ட முடியும். ஏன்னா ஒவ்வொரு வளைவுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியா கருவிகள் நிறைய முளைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரத்துலேருந்து சாயல்குடி வர ஏகப்பட்ட இடங்களில் இந்த மாதிரி டேர்னிங்கில் வந்து கருவை முளைச்சிருக்கு. அதனால் ஆப்போசிட்டில் வர டைரெக்ஷனில் வர வண்டிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பாதுகாப்பாகவும் வாங்க. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இதை முடிஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பயிருங்க. இந்த ரோட்டை பொறுத்தளவில் ரொம்ப கவனமாக வாங்க. இதில் நாய், ஆடு, மாடு அது வேறு இப்போ இடையில வந்து குறுக்கில் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் எந்த ஒரு ஆடு மாடு வந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இது மாதிரி இடங்கள் வந்து நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். மக்கள் இதை கவனத்தில் கொண்டு கொஞ்சம் விழிப்புணர்வாக வண்டி ஓட்டுங்க. வாகன ஓட்டிகள் வந்து கொஞ்சம் கவனத்தோடு வண்டி ஓட்டுங்க.